நாம இன்னைக்கு ஒரு மர்மமான விலங்கை பத்திதான் பார்க்க போறோம். அதோட பேரு தஸ்மேனியன் புலி, அதாவது தைலாசின். ஆஸ்திரேலியா மற்றும் தஸ்மேனியாவின் வனப்பகுதிகளில் ஒரு காலத்தில் ராஜடை போட்டுத் திரிந்த ஒரு அற்புதமான உயிரினம் இந்த தைலாசின். இதை முதலில் பார்த்தவர்கள் ஒரு நாயின் உடல்வாகு, ஒரு புலியின் கோடுகள், ஒரு ஓநாயின் கம்பீரம் என பல விலங்குகளின் சாயலை இதில் கண்டனர். ஆனால் அறிவியல் பூர்வமாக இது மார்சுபியல் வகையைச் சேர்ந்தது. அதாவது கங்காரு மற்றும் கோலாக்களைப் போலவே தனது குட்டிகளை தனது அடிவயிற்றில் உள்ள ஒரு சிறப்பு பையில் வைத்து வளர்த்தது. இதுவே இதன் தனித்துவமான அடையாளம். தைலாசின் பெரும்பாலும் இரவு நேரங்களிலேயே வேட்டையாடும். தனது கூர்மையான உணர்வுத் திறன்களாலும் அமைதியான பதுங்குதலாலும் சிறிய விலங்குகளை வியக்கத்தக்க வகையில் வேட்டையாடும் திறனை பெற்றிருந்தது. இது மனிதர்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தியதில்லை. ஆனால் 19ஆம் நூற்றாண்டு மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஆஸ்திரேலியாவில் குடியேறிய மனிதர்களின் வாழ்வாதாரத்திற்கு அச்சுறுத்தல் என்று தவறாக கருதப்பட்டது. ஆடுகள் மற்றும் பிற கால்நடைகளை இது வேட்டையாடுவதாக கூறப்பட்டு தைலாசின்களை வேட்டையாட பெரும் சன்மானங்கள் அறிவிக்கப்பட்டன. இந்த கண்மூடித்தனமான வேட்டையும் அதோடு வாழ்விடங்களின் அழிவும் இந்த அழகான உயிரினத்தின் எண்ணிக்கையை வேகமாக குறைத்தன. துரதிருஷ்டவசமாக 1936ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி உலகின் கடைசி அறியப்பட்ட தைலாசின் தஸ்மேனியாவின் ஹோபார்ட் மிருகக் காட்சிசாலையில் பெஞ்சமின் என்ற பெயரில் இறந்தபோது இந்த இனம் உலகிலிருந்து நிரந்தரமாக மறைந்துவிட்டது. அதன் பிறகு யாரும் ஒரு தைலாசினை உயிருடன் பார்க்கவில்லை. ஒரு காலத்தில் பூமியில் வாழ்ந்த ஒரு அற்புதம் இன்று வெறும் புகைப்படங்களாகவும் சில ஆவணங்களாகவும் கதைகளாகவும் மட்டுமே மிஞ்சியுள்ளது. இயற்கையின் ஒவ்வொரு உயிரினமும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே படைக்கப்பட்டது என்பதை இந்த தைலாசினின் சோகமான கதை நமக்கு உணர்த்துகிறது. இயற்கையின் சமநிலையை நாம் மதிக்கத் தவறினால் இது போன்ற இன்னும் பல அழகான உயிரினங்களை எதிர்காலத்தில் இழக்க நேரிடும். இந்த தைலாசின் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம மிட் மீட்ஸ் யூ சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.